வெல்கம் டு டே 1. இன்னைக்கு வந்து என்கிட்ட இருக்க எல்லா புக்ஸுமே நான் எடுத்து வைக்கிறேன். இதெல்லாம் நான் ரீசெண்டாக கலெக்ட் பண்ண புக்ஸ். 6th வந்து வெறும் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் கம்பைன்டு டேர்ம் 1 தான் இருக்குது. இன்னும் டேர்ம் 2, டேர்ம் 3 அதர் சப்ஜெக்ட்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. 7th இன்னும் ஒரு புக் கூட கலெக்ட் பண்ணல. அதுலேயுமே 3 டேர்ம் அண்ட் எல்லா சப்ஜெக்ட்ஸ் புக்ஸும் வந்து வாங்கணும். 8th வந்து தமிழ், சயின்ஸ், மேக்ஸ், சோஷியல் சயின்ஸ் இப்போதைக்கு இது இருக்குது. அண்ட் 9th வந்து மேக்ஸ் இருக்குது, சயின்ஸ் இருக்குது, சோஷியல் சயின்ஸ் இருக்குது. 10th வந்து சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் இப்போதைக்கு கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்களும் ஃபர்ஸ்ட் டைம் கலெக்ட் பண்ணுறீங்கன்னா 6 to 10th வரைக்கும் எல்லா புக்ஸும் வாங்கிக்கோங்க. மேக்ஸ் வந்து கிடைக்கலன்னா நீங்கள் தாராளமாக விட்டுறலாம். மேக்ஸ் வந்து நான் எங்கே கிடைக்கும் இல்லைனா எந்த புக் வந்து படிக்கணும்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த புக்ஸ் எல்லாம் கிடைக்கலன்னா நீங்கள் வந்து டிபிஐயில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம், இல்லைனா மோர் மார்க்கெட்டில் செக் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப எழுதி அடித்து அந்த மாதிரி புக் இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், லெஜிட்டிமேட்டாக இருக்கும். அண்ட் நான் வந்து 2025 செப்டம்பரில் குரூப் 2 அட்டென்ட் பண்ணேன். ப்ரிலிம்ஸ் எழுதியிருந்தேன், இன்னும் ரிசல்ட் வரல. மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த மந்த் வந்து வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு படிக்கிறதுக்கு வந்து நான் மோஸ்ட்டாக ஆன்லைனில் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேருந்து நோட்ஸ் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுருந்தேன். சுராவோட ஜென்ரல் ஸ்டடீஸ் கம்பைன்டு புக் வாங்கியிருந்தேன், ஜென்ரல் இங்கிலீஷ் வாங்கியிருந்தேன், தமிழ் எலிஜிபிலிட்டியும் வாங்கியிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் இயர்க்கான ஸ்கெடியூல் வந்த உடனே நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுன்றதுனால முதல்ல என்கிட்ட இருக்க புக்ஸ் எல்லாம் நான் ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியலனா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோட எண்டில் வந்து நான் உங்களுக்கு ஒரு பேப்பர் லிஸ்ட் காட்டுறேன். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் செக் பண்ணிங்கன்னா நிறைய நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க, சப்ஜெக்ட் வைஸ், யூனிட் வைஸ். அதுவுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். ப்ரைஸ் கம்பேர் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் கம்மியாக இருந்தால் அங்கே ஆப் பண்ணுங்கள், இல்லை மோர் மார்க்கெட் போய் நீங்கள் கம்மியாக தேட போகிறீங்கன்னா அங்கே ஆப் பண்ணுங்கள், இல்லை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுக்க போகிறீங்கன்னா அது கம்மியாக இருந்தால் அது ஆப் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணி கம்மியாக இருக்கிறது ஆப் பண்ணுங்கள். பிகாஸ் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் புக்ஸ்க்காக. அது ரொம்ப ஹெவியாக இல்லாமல் நார்மலாக ஒரு ரேட் மாதிரி இருக்கணும்னா நீங்கள் கம்பேர் பண்ணி தான் பார்க்கணும். இது எல்லாமே நான் 2025 குரூப் 2க்கான ப்ரிலிம்ஸ் எழுதினப்போ டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்த காப்பீஸ். இது வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்கானது. அண்ட் அது போக நானும் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்தேன், அந்த காப்பீஸும் வச்சிருக்கேன். இந்த அடுத்த வருஷத்துக்கான ரெஃபர் பண்ணுறதுக்கு எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு டே 1ஓட கான்செப்ட் வந்து புக் கலெக்ஷன் அண்ட் என்னென்ன நோட்ஸ் வந்து என்ன சப்ஜெக்ட்லாம் படிக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நான் ஒரு கம்ப்ளீட் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன், நான் அதை காட்டுறேன். 6th to 10th வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்ஸும் தேவைப்படும். இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ், சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ். தமிழ் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஓல்ட் அண்ட் நியூ வெர்ஷன் ரெண்டுமே படிக்கிறது பெட்டர். பிகாஸ் சம் கொஸ்டின்ஸ் வந்து ஓல்ட் வெர்ஷன்லேருந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ரெண்டுமே கலெக்ட் பண்ண போகிறேன். அண்ட் ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி என்ன படிக்க முடியும் அதை படிக்கலான் இருக்கேன். மேக்ஸ் வந்து ஒரு இயர்லையுமே எடுத்து போட்டு பார்க்குறது கண்டிப்பாக பாசிபிள் கிடையாது. மேக்ஸ் வந்து நான் கனியன் புக்ஸ் தான் வாங்க போகிறேன். பார்ட் 1, பார்ட் 2 அண்ட் பார்ட் 3. டைம் இருந்தால் ஆர்எஸ் அகர்வாலும் ஒரு தடவை பார்க்கலாம். பட் ஃபர்ஸ்ட் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணணும். புக் அவைலபிலிட்டி பொறுத்து நான் இது ஃபர்ஸ்ட் இது செகண்ட் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் தாண்டி 11th and 12thலையும் வந்து நம்ம ஃபியூ புக்ஸ் வந்து படிக்கணும். அது வந்து சிறப்பு தமிழ், எக்கானமி, ஃபர்தரா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த புக்ஸுமே கலெக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஷீட்டில் ஃபுல்லாகவே வந்து டிஎன் புக்ஸ் எழுதியிருக்கேன். அண்ட் செகண்ட் ஷீட்டில் வந்து அவுட் சோர்ஸ் புக்ஸ் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்க்கு வாங்கணுன்றது எழுதியிருக்கேன். மேக்ஸ்க்கு நான் சொன்ன மாதிரி கனியன் டிஎன்பிஎஸ்சி புக் பார்ட் 1, பார்ட் 2 அண்ட் பார்ட் 3. அதுக்கப்புறம் ஆர்எஸ் அகர்வாலோட டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் புக். அண்ட் தென் மாடர்ன் இந்தியாவோட கேட்டகரியில் ஸ்பெக்ட்ரம் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸ்பெக்ட்ரம் வந்து படிக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் கண்டெம்பரரி இந்தியா பை டாக்டர் ஜி வெங்கடேஷன். அப்புறம் ஹிஸ்ட்ரியில் வந்து டிஎன் ஹிஸ்ட்ரிக்கு 2 புக்ஸ் இருக்கு. ஹிஸ்ட்ரி ஆஃப் டிஎன் பை ப்ரொஃபசர் தர்மராஜ், ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் டிஎன் பை டாக்டர் ஜி வெங்கடேஷன். இது வந்து பாலிட்டியில் வந்து லக்ஷ்மிகாந்த் மட்டும் போதும்னு நினைக்கிறேன். நிறைய படித்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாமல் பேசிக்காக வச்சுக்கிட்டா அடுத்தடுத்த எக்ஸாம் எப்படி போகுதுன்றதை வச்சு அனலைஸ் பண்ணிக்கலாம். ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட்க்கும் ஆர்எஸ் அகர்வாலோட புக்ஸ் தான் வாங்கணும். அது வந்து பேசிக்காக ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபைனலி ப்ரீவியஸ் இயரோட கொஸ்டின் பேப்பர்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நிறைய வீடியோஸ் பார்த்துட்டே இருக்கணும், இல்லை நியூஸ் பேப்பர் படிச்சுட்டே இருக்கணும். கரண்ட்டில் எவ்வளோ அப்டேட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு அதை நம்ம ஈஸியாக கிராக் பண்ண முடியும். அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் கண்டிப்பாக குரூப் 4 அண்ட் குரூப் 2ஓட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே பார்க்கணும். ஸோ இது வரைக்கும் நான் கலெக்ட் பண்ண புக்ஸ் அண்ட் இதுக்கப்புறம் எனக்கு தேவைப்படுற புக்ஸ் எல்லாமே நான் கொஞ்சம் கிளியராக எழுதி வச்சிருக்கேன். உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் ஏதாவது புக் சஜஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு பார்க்குறேன்.